இர்வின் பிரபு கிட்ட கோரிக்கை மனு ஒன்று கொடுத்தாங்க. அது எப்போ அப்படின்னு கேட்டால் 1930 ஜனவரி 31 நிறைவேற்ற வேண்டும்னு சொல்லி ஒரு காலக்கெடுவை வச்சு இந்த இர்வின் பிரபு கிட்ட ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் சார்பாக. இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இராணுவமாக இருக்கட்டும் அதுக்கு செலவு செய்கிறாங்க, அதேபோல் ஆட்சி பணி சேவைக்கும் செலவு செய்கிறாங்க. இதனுடைய செலவுகளை பாதியாக குறைக்கணும், 50% குறைக்கணுன்றாங்க. ரெண்டாவது, முழுமையான புறக்கணிப்பை அறிமுகம் செய்யணுன்றாங்க. மூணாவது, அனைத்து அரசியல் கைதிகள் இருக்காங்களே அவங்களெல்லாம் விடுதலை செய்யணுன்றாங்க. நாலாவதாக, நில வருவாய் இருக்குல்ல அதை 50% குறைச்சிருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அஞ்சாவது, உப்பு வரியை சுத்தமாக ரத்து செஞ்சிடணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் இந்த கோரிக்கைக்கு இர்வின் பிரபு பதில் கொடுத்தாரா அப்படின்னு கேட்டால், கோரிக்கை மனுவுக்கு அரசு பிரதிநிதி பதில் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் மட்டும்தான் காந்தியடிகள் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கினார். உப்பு சத்தியாகிரகம், அதாவது தண்டி யாத்திரைன்னு கூட நம்ம சொல்லுவோம், இந்த காந்தியடிகள் நடத்தியது தான். பாருங்கள், சபர்மதி ஆசிரமத்திலேருந்து அவர் கிளம்புறாரு, தண்டி யாத்திரையை தொடங்குறாரு. சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தான் தொடங்குறாருன்னு சொல்லணும். எப்போனா 1930 மார்ச் 12 அப்போ தான் கிளம்புறாரு. எத்தனை பேர் அப்படின்னு கேட்டால் 78 பேர்களுடன் அவர் சபர்மதி ஆசிரமத்திலேருந்து கிளம்புறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வழியில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கானவர் சேர ஆரம்பிக்கிறாங்க. சரி, இப்போ அந்த தண்டி யாத்திரை போகிறாருல, அப்போ அவருக்கு வயசு என்ன அப்படின்னு கேட்டால் 61 வயது. அந்த 61 வயதில் அவர் 24 நாட்கள் நடக்கிறாரு. 241 மைல் தொலைவு யாத்திரையாக நடந்து போகிறாருன்னு பார்த்துக்கோங்களேன். எப்போ போய் சேர்றாரு அப்படின்னா 1930 ஏப்ரல் 5 மாலை நேரத்தில் கடற்கரைக்கு, தண்டி கடற்கரைக்கு போகிறார். மாலை நேரம் ஏப்ரல் 5 போகிறாரு. எப்போ உப்பு கையில் எடுத்தார் அப்படின்னு கேட்டால், ஏப்ரல் 5 எடுத்துட்டாரா அப்படின்னா இல்லை, ஏப்ரல் 5 இல்லை, இது ஏப்ரல் 6 அதாவது அன்றைக்கி போன அடுத்த நாள் காலையில் ஒரு கைப்பிடி உப்பை அவர் கையில் எடுக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. மாகாணங்கள்லேயும் உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கு. திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ராஜாஜி அவர்கள். அது மட்டும் இல்லை, கேரளா, ஆந்திரா, வங்காளத்திலும் உப்பு சத்தியாகிரகம் நடக்குது. குறிப்பாக வடமேற்கு எல்லையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கான் அப்துல் கபார்கான் வராரு. அவர் இதை வழிநடத்துகிறாரு. குடை கிட்மக்கர் அப்படிங்கிற இயக்கத்தையும் கான் அப்துல் கபார்கான் இயக்கத்தை நடத்தினார்னு சொல்கிறாங்க. அதாவது செஞ்சட்டைகள் இயக்கம்னு கூட அதை சொல்லுவாங்க. இப்போ காந்தியடிகள் நள்ளிரவில் இந்த சிறையில் அடைக்கப்படுறாரு, எரவாடா சிறையில் அடைக்கப்படுறாரு கைது செஞ்சு. ஜவஹர்லால் நேருவும் கான் அப்துல் கபார்கானும் இவங்களும் விரைவாக கைதானாங்க. அந்நிய துணிகள் புறக்கணிப்பு, மதுக்கடைகள் முன்னாடி ஆர்ப்பாட்டம், வரிகொடா இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறது, வனச்சட்டங்களை பின்பற்றுறதே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் நடத்தினாங்க. பெண்கள் மட்டும் இல்லை, விவசாயிகள், பழங்குடியினர்கள், மாணவர்கள், குழந்தைகள் எல்லாருமே இதில் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. இந்தியா சந்தித்த மக்கள் இயக்கங்களிலேயே மிகப்பெரிய இயக்கம்னு சொல்லி இந்த சட்ட மறுப்பு இயக்கத்தை சொல்கிறாங்க.